காமராஜர் மதுரையில பேசுறாரு, பொதுக்கூட்டத்துல சொல்றாரு, இந்தா என்னையே பாராட்டாதன்னு, நான் கல்யாணம் உள்ள புள்ள ஊட்டி இல்ல, இந்த கக்கனை பாரு, போலீஸ் மந்திரியா இருக்காப்புல, தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல பிறந்த புள்ள, அதுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்காரா? என்ன பாராட்டு? கக்கனை பாராட்டு. குடும்பஸ்தனா இருந்துட்டு நேர்மையா இருக்கிறான், அவனை பாராட்டு. என்ன பாரா? தன் மேடையிலே தன்னுக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை பாராட்டுன்னு சொல்ற பெருந்தன்மை வராதியா? கூட இருக்கணும் பாராட்டா கட்சி விட்டு வெளியேற்றிடுவாங்க, பெரிய சங்கடமாயிரும். என்ன நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியாமலா இருக்கும். கக்கனை பாராட்டு. காமராஜர் நேர்மையானவருங்க, நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? அவர்கிட்ட மந்திரியா இருந்தவங்களை வச்சு. கக்கன் ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில தரையில கிடந்தார். சில விஷயத்தை சொல்லித்தான் தரணும். எம்ஜிஆர் குடுக்கிறதுக்குன்னே பிறந்தவர், எல்லாம் இயல்பா வரணும். கக்கனை பாக்குறாரு, ஓடி போய் இவர் மருத்துவமனையில சேர்த்து பணம் கட்டி கக்கன் மகனு காசி விஸ்வநாதனுக்கு போலீஸ் வேலை கொடுத்தது எம்ஜிஆர். லூர்தம்மாள் சைமன் ஒரு மந்திரி தெரியுமா? மீனவர் குல மந்திரி, கன்னியாகுமரி மாவட்டத்தம்மா. ஒரு 8 மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் செத்து போச்சு அந்த அம்மா. அப்ப காமராஜர் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கணும். ராமையான் ஒரு தேவர் புதுக்கோட்டைக்கார மந்திரியா இருந்தார் தெரியுமா? ஸ்தலஸ்தாபன அமைச்சரா. அவர் இறந்து போனாருங்க சென்னையில. புதுக்கோட்டைக்கு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காருக்கு வாடகைக்கு கொடுக்க அவர் வீட்டுக்காரங்கிட்ட பணம் கிடையாது. அப்படி இருந்திருக்காங்க மந்திரி. மண்டாடியார விடுங்க, ஒரு பெரிய பணக்கார. சுப்பிரமணியத்தை விடுங்க, ஆர்வியை விடுங்க, பக்தவச்சலம் முத்துரங்கமலையார் பெரிய பணக்காரன். எப்படி? அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, காமராஜ் அம்மா. நாங்கெல்லாம் சின்ன பையில போய் அழுதுகிட்டு நிக்கோம். அப்படிலாம் தலைவன் பார்க்க முடியாதுயா. எங்கடா வந்தீங்க எல்லாருங்கிறாரு. அம்மா அவ கிளவி செத்துட்டானே, லூசு போயிலுங்க, எவன்டா சோறு போடுறது உங்களுக்குங்கிறாரு. 3வது வீட்டுல மச்சினை செத்தாலே போஸ்ட் அடிக்கணுங்கிறான் தலைவன்லாம். 3வது வீட்டுக்காரி வரியில வந்த மச்சினை அவன் பாருங்க, சொந்த தாய் திட்டர் போன்னு, ஏய் ராமசாமி நானா சோத்து கடையெல்லாம் திறக்க சொல்றான், அந்த பட்டினியா கிடக்க போறான். அப்ப சொல்றாரு, ஏய் லாரில இருந்த வர்றீங்களா, போற வெளில செத்து போயிட்டா என்னடா டே அநியாயிட்டாங்கிறாரு. அவ கிளவிடா செத்து போயிட்டாங்கிறாரு. நான் இன்னைக்கு சாயங்காலம் போயிட வேண்டாம், ஏன்டா வந்தீங்க? என்ன தலைவர்? சில பேர் வப்பாட்டி செத்ததுக்கே கூட்டத்தை லாரில கூட்டு வரானே.